எருசலே எருசலே உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். எருசலே எருசலே உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். எருசலே எருசலே உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களோடு சேர்ந்த தெய்வத்தை தொழுது கொள்ளும்படி தேவனாய் கர்த்தர் கிருபைப்படுத்தினாலே கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாமும் கொலோசியர்கள் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை தியானிப்போமாக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றியர்கள் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே பட்டணத்தில் இருந்த தேவனுடைய சபைக்கு எழுதினதாக இங்கே வாசித்தோம். அதற்காக நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்று அப்போஸ்தலர் சொல்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமாதானத்தால் தம்முடைய இருதயங்களை ஆண்டு கொள்ள வேண்டும். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனெனில் ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவருமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய இருதயங்கள் பொதுவாக சஞ்சலம் நிறைந்ததாகவும் கலக்கம் நிறைந்ததாகவும் பயம் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. இந்த நாட்களிலே மனிதரை குறித்து நாம் பார்க்கும் போது இவ்விதமான கலக்கங்களினாலும் பயங்களினாலும் சஞ்சலங்களினாலும் நிறைந்தவர்களாய் சமாதானமற்றவர்களாய் இருக்கிறதாகவே நாம் உலகத்தில் பார்க்கிறோம். இப்படி ஒரு மனுஷன் சமாதானமற்றவராய் இருக்கையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சமாதானம் அருளுகிற தேவனாக இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. மனுஷனிடத்திலே அந்த சமாதானம் இல்லை. மனுஷனிடத்தில் இருப்பதோ சஞ்சலமும் தவிப்பும் கலக்கமாகவே இருக்கிறது. மனுஷனிடத்திலே சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் வேதத்தின் மூலமாக இருக்கிறோம். சங்கீத புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதப்பட்டதாக வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிப்பார் என்று நாம் வேதத்தில் எழுதப்பட்டதாக வாசிக்கிறோம். அதற்காக நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிப்பார். ஆம், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனபடியினால்தான் சங்கீதக்காரர் சொல்லும் போது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் சமத்து சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதினார். ஏனெனில் உலகம் அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. உலக மனிதர்கள் அந்த சமாதானத்தை அறியவில்லை. தேவனோ தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அருமை மீட்பர் சொல்லும் போது இவ்விதமாக சொன்னதாகவே நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக நம்முடைய கர்த்தர் சொன்னதாக கூட வாசிக்கலாம். உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று இங்கே கர்த்தர் சொன்னதாக பார்க்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எங்கே பயம், எங்கே கலக்கங்கள் இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்காது. நம்முடைய தேவனோ தம்முடைய சமாதானத்தையே நமக்கு அருள் செய்வார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், அந்த சமாதானத்தை அவர் நமக்கு வாக்கு செய்த நிமித்தமாகவே அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி அந்த சமாதானத்தை உண்டாக்கி நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், இவ்விதமாக நாம் வாசிக்கும் போது கொலோசியர்கள் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டதாக வாசிக்கலாம். சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி
என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஆம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று தீர்க்கர் உரைத்தது நிறைவேறும்படியாய் இவ்விதமாக நமக்காக நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் அடைந்து நமக்காக அவர் சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. மனுஷனாகிய நாம் சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் பயங்களையும் நீக்கி சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணும்படியாகவே அவர் சமாதானத்தை இவ்விதமாக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிகிறோம். தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருளி இருக்கும் அந்த மெய்யான தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட்டுள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காண வேண்டும். உலகம் அந்த சமாதானத்தை காணவில்லை. இந்த நாட்களிலே நாம் பார்த்தோமானால் மனுஷருக்கு விரோதமாக மனுஷர் எழும்புகிறது, தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்புகிறது. இவ்விதமாக இந்த நாட்களிலே சமாதானமற்ற ஒரு மனுக்குலத்தையே நாம் பார்க்கிறோம். எங்கும் சமாதானம் இல்லை. எப்படியாகிலும் சமாதானத்தை மனுஷர்களுக்கு உண்டு பண்ண வேண்டும் என்று மனுஷர்கள் பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் அருளின் அந்த சமாதானத்தை எண்ணாதவர்களாக நம்முடைய யுக்தி புக்தி இவ்விதமான காரியங்களை கொண்டு யோசனை பண்ணி எவ்விதத்திலும் மனுஷனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று மனுஷர் எண்ணுகிறார்கள். அவ்விதத்திலே அவர்கள் எண்ணி அந்த சமாதானத்தை அடையாதவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிச்சயமாக தேவன் அருளும் சமாதானத்தால் நிரப்பப்பட்டுள்ளாய் காணப்பட வேண்டும். ஒரு மனுஷனுக்கு தேவனாய் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை அருளி செய்திருந்தால் நிச்சயமாகவே அந்த மனுஷனை ஒருவரும் கலங்க செய்ய முடியாது. வேதத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டதாக நாம் யோபின் புத்தகத்திலே வாசிக்கலாம். 34ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே இவ்விதமாக எழுதினாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவார் என்று அங்கே இவ்விதமாக எழுதப்பட்டதாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஜனத்திற்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவார்? ஆம், தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சமாதானம் பெற்ற ஒரு மனுஷனை எந்த மனுஷனும் கலங்க செய்ய முடியாது. ஏனெனில் தேவன் தம்முடைய சமாதானத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்தார். அவனுடைய ஆக்கினையை அவர் அடைந்தார். அவர் சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த தேவ சமாதானத்தை அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனபடினால்தான் இங்கே அப்போஸ்தலர் அதை உணர்ந்து எழுதுகிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்று எழுதுகிறார். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கலக்கத்திற்கோ கவலைகளுக்கோ சஞ்சலங்களுக்கோ தவிப்புகளுக்கோ நாம் இடம் கொடுக்க கூடாது. அப்படி இடம் கொடுத்தால் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுவதற்கு நாம் இடம்படாதவர்களாக காணப்பட்டு விடுவோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்று சொல்கிறார். தேவன் நமக்கு சிலுவையிலே ரத்தம் சிந்தி சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இதை மனதில் கொண்டு முதலாகிய நாம் சஞ்சல நடந்தவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் என்ற சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து அந்த தேவ சமாதானம் நம்முடைய உள்ளங்களிலே ஆளுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் வழிகளை குறித்து இவ்விதமாக வேதம் நமக்கு சில காரியங்களை விளக்கி காண்பிக்கிறதாக பார்க்கிறோம். எந்தெந்த காரியங்களை நாம் செய்யும் போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்திலே நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அவ்விதமான காரியங்களை செய்து ஒவ்வொரு வேளையும் தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட்டுள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். ஒருபோதும் தவிப்புக்கும் சஞ்சலத்திற்கும் கலக்கத்திற்கும் பயத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. சங்கீத புத்தகத்திலே 119ஆம் அதிகாரத்தில் 165வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டதாய் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று இங்கே சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறதாக பார்க்கிறோம். ஒரு மனுஷன் தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட வேண்டுமானால் தேவன் அருளிய வேதத்தை நேசிக்கிறவனாக அவன் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் அருளும் சமாதானத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள வேதத்தை நேசிக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பக்தன் விதமாய் சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்கிறார். 119ஆம் சங்கீதத்திலே 92வது வசனத்தை கூட வாசிக்கலாம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு.
எந்த ஒரு மனுஷன் துக்கத்திலே, கலக்கத்திலே, கவலையிலே இருக்கிறானோ அவன் வேதத்தை எடுத்து வாசித்து தியானம் செய்வானால் அவனுடைய துக்கம், கலக்கம், கவலைகள் எல்லாம் அவனை விட்டு அகன்றுவிடும். அங்கே தேவ சமாதானம் அவனை ஆட்கொள்ளும் என்று இந்த வசனத்தின் மூலமாக அறிகிறோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. இவருடைய வேதத்தின் மகத்துவத்தை நான் இவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று எழுதப்பட்டபடிதான் இந்த நாட்களே மனிதர்கள் தேவனுடைய வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணி அசட்டை பண்ணி விட்டு விடுகிறார்கள். முன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பக்தன் சொல்ல காரணம். ஆம், அப்படி இரவும் பகலும் ஒரு மனுஷன் தேவனுடைய வேதத்தில் தியானமாய் இருந்தால் அவனுடைய இருதயம் தேவ சமாதானத்தால் நிரப்பப்படும் என்பதாம். ஆனபடினால் தான் அப்படி தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என்னுடைய பிள்ளைகளே, தேவ சமாதானம் ஒரு மனுஷனை நிரப்ப அவன் வேதத்தை நேசித்து வேதத்தை தியானிக்கிறவனாய் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 42ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டதாய் வாசி, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல் இருக்கும் என்று சொன்னார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லும் போது நம்முடைய கற்பனைகளை கவனித்து அதை கை கொள்ளும்படி சொன்னதாக பார்க்கிறோம். அப்படி எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய கற்பனையை கவனித்து கை கொள்கிறானோ அவருடைய வாழ்க்கையிலே நதியை போன்ற சமாதானம் பெருக்கெடுத்து ஓடும் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட தேவனுடைய வேதத்தை நேசித்து தியானிக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை கவனித்து கை கொள்ள வேண்டும். இது ஒரு அவசியமான காரியமாக இருக்கிறது. கற்பனைகளை கவனித்து கை கொண்டால் வற்றாத நதியை போன்ற சமாதானம் நம்முடைய ஜீவியத்திலே ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கற்பனைகளை கவனித்து கை கொள்ள வேண்டும். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 26ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலே இவ்விதமாக சொன்னதாக, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். என் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட நெருக்கங்கள், சோதனைகள், வேதனைகள் உண்டானாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வதாய் காணப்பட வேண்டும். அப்படி கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது கர்த்தர் சமாதானத்தை அருளி செய்கிறார் என்று நாம் இதன் மூலமாக அறிகிறோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடைய உண்மையை நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்வீர் என்று இங்கே தீர்க்க சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறோமா என்பதற்கு தான் பலவிதமான சோதனைகளும் வேதனைகளும் பலவிதமான நெருக்கங்களும் உண்டாகும். அவ்விதமான நெருக்கங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வோமானால் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். கலக்கங்களோ, தவிப்புகளோ, சஞ்சலங்களோ நம்மை விட்டு அகன்று போகும். அது நம்முடைய இருதயத்தை ஆளாது. உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போது இவைகள் எல்லாம் ஓடி போகும். தேவ சமாதானமோ நம்முடைய இருதயத்தை ஆளும் என்று வேதத்தின் மூலமாக அறிகிறோம். அதற்காக நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக. நான்காவதாக இவ்விதமாக பிலிப்பியர்கள் நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களிலே எழுதப்பட்டதாக வாசிக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று இங்கே அப்போஸ்தலர் எழுதினதாக வாசித்தோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கமடையக்கூடிய, கவலைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். கலக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும் போது நாம் அவற்றை குறித்து கலக்கமடையாமல், கவலைப்படாமல் நாம் என்ன செய்ய வேண்டுமானால் அந்த காரியங்களை குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிற பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே ஜெபத்தினால் தெரியப்படுத்த வேண்டும், வேண்டுதலினால் தெரியப்படுத்த வேண்டும். அப்படி நாம் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று எழுதப்பட்டபடியே தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். இது வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கலாம். வாழ்க்கையிலே நாம் சஞ்சலப்படக்கூடிய, கலக்கப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல உண்டாகும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கலக்கத்திற்கோ
கவலைகளுக்கோ சஞ்சலத்திற்கோ இடம் கூடாமல் உடனே அந்த காரியங்களை குறித்து தேவ சமூகத்திலே விண்ணப்பத்தினாலும் வேண்டுதல்னாலும் தெரியப்படுத்த வேண்டும். அப்படி நாம் தெரியப்படுத்தும் போது தேவன் நம்முடைய இருதயத்தை சமாதானத்தால் நிரப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட்டுள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய பெரிய நாமத்து தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் கலக்கத்திற்கு காரணர் அல்ல, அவர் சமாதானத்துக்கே காரணம் இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் சமாதான கர்த்தர் என்றே வேதத்தில் எழுதப்பட்டதாக வாசிக்கிறோம். நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே அவர் ஆக்கினை அடைந்தார். ஆனபடினாலே நம்மை குறித்த தேவனுக்கும் தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட்டுள்ளாக எப்பொழுது நாம் காணப்பட வேண்டும் என்பதால். ஆனபடினாலே இந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிற வேதத்தை நேசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கற்பனைகளை கவனித்து கை கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனாய் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே உண்டாகிற கலக்கங்களை குறித்தோ கவலைகளை குறித்தோ இவ்விதமாக நாம் சஞ்சலப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளும் என்று நாம் வாசித்தோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஐந்தாவதாக இவ்விதமாக ரோமர்கள் நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தில் எழுதப்பட்டதாக வாசிக்கலாம். என் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று எழுதப்பட்டதாக வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்துக்குரிய சிந்தை உடையவராக இராமல் ஆவிக்குரிய சிந்தை உடையவராக இருக்க வேண்டும். ஏனெனில் எந்த மனுஷர் மத்தியிலும் ஆவிக்குரிய சிந்தை உண்டு, மாம்சத்துக்குரிய சிந்தை உண்டு. மாம்சத்துக்குரியவர்களை மனுஷர்கள் சிந்திப்பார்கள், ஆவிக்குரிய பற்றி மனுஷர்கள் சிந்திப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய நாம் ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருக்கும் போது தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். ஆவிக்குரியவர்கள் மாம்ச சிந்தை உடையவர்களாக இருக்கும் போது கலக்கங்களும் சஞ்சலங்களும் அங்கே உண்டாகும். ஆனபடினாலே தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவிக்குரிய சிந்தை, ஏனெனில் சிந்தை ரொம்ப முக்கியமாகும். சமாதானம் நம்முடைய சிந்தையிலே உண்டாகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய சிந்தை சரியாக இருந்தால் அவன் தேவ சமாதானத்தால் நிரப்பப்படுவான். ஆனபடினால் தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது 119ஆம் சங்கீதத்திலே 113வது வசனத்திலே இவ்விதமாக சொன்னதாக வாசிக்கிறான். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து என்று அங்கே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, வீணான சிந்தனைகள், அது மாம்சத்துக்குரிய சிந்தனைகள், வீணான சிந்தனைகளை சிந்தியாதவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். எங்கே ஆவிக்குரிய சிந்தை இருக்கிறதோ அங்கே சமாதானம் உண்டாயிருக்கும். எங்கே மாம்சத்துக்குரிய சிந்தை உண்டாயிருக்கிறதோ அங்கே கலக்கங்களும் வேதனைகளும் சஞ்சலங்களும் தவிப்புகளும் உண்டாயிருக்கும். ஆனபடினாலே தேவ சமாதானம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஆளுவதற்கு ஒரு மனுஷன் இடம் கொடுக்க அவன் ஆவிக்குரிய சிந்தையுடனாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று வேதத்தின் மூலமாக இருக்கிறோம். அதற்காக நாம் கர்த்தரை நன்றியோட ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆறாவதாக ரோமர்கள் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டதாக நன்மை செய்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு மனுஷன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு சமாதானம் உண்டாகும். எந்த ஒரு மனுஷன் தீமை செய்கிறானோ அவனுக்கு கலக்கவும் வேதனைகள் உண்டாகும். வேதம் அபிதமாக சொல்லுகிறதா பார்க்கிறோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது என்று இவ்விதமாக அப்போஸ்தலன் சொல்கிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. தேவ சமாதானம் ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே ஆளுகை செய்ய வேண்டுமானால் அவன் நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் இங்கே பார்க்கும் போது நன்மை செய்வதற்கு சமாதானம் உண்டாகும் என்று பார்க்கிறோம். ஒரு மனுஷன் தீமை செய்வானால் அல்லது தீய நோக்கம் உடையவனாக காணப்படுவானால் அது அவனுக்கு பாவமாகும். தீமை பாவம், தீய நோக்கம் பாவம். ஆனபடினாலே எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்க முடியாது. நன்மை செய்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. சோதரிகள் ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுவதற்கு நாம் நன்மை செய்கிறவர்களாகவே காணப்பட வேண்டும். ஒருபோதும் தீமை செய்கிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. நன்மை செய்தால் சமாதானம் உண்டாயிருக்கும்.
ஏழாவதாக தேவனுடைய வெளிநாட்டு சோதனை உண்டாவதாக சங்கீதத்திலே 37ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டதாய் வாசிக்கலாம். அந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். சமாதானம் உள்ளவர்கள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அது உண்மையான காரியம். நாம் இங்கே பார்க்கும்போது தேவனுடைய வெளிநாட்டு சோதனை உண்டாவதாக சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆனபடினாலே தேவ சமாதானம் நம்முடைய இதயங்களை ஆழ்வதற்கு நாம் சாந்த குணமுடையவர்களாய் காணப்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. சாந்த குணமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எரிச்சலான சுவாபமுடையவர்களாகவோ அல்லது கோபமான சுவாபமுடையவர்களாகவோ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்படக்கூடாது. இதை நாம் பயிற்சியினால் முயற்சி செய்து சாந்த குணம் நம்மில் உருவாக நாம் ஜாக்கிரதைப்பட வேண்டும். தேவனுடைய வெளிநாட்டு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். மிகுந்த சமாதானத்தினால், மிகுதியான சமாதானம் சாந்த குணமுடையவர்களுக்கு உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படினாலே மிகுதியான சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் சாந்த குணம் உடையவர்களாக நாம் காணப்படுவோமாக. கர்த்தருடைய பெரிய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆம், அநேக காரியங்களை குறித்து வேதம் சொன்னாலும் குறிப்பாக சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு 7 காரியங்களை நாம் இப்பொழுது பார்த்தோம். அதற்காக நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக. நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆனபடினாலே வேதத்தை நேசித்து தியானிக்க வேண்டும். ஆயன் கற்பனைகளை கவனித்தாயானால் அளவாயிருக்கும், அப்பொழுதும் சமாதானம் அதே போல் இருக்கும் என்று வேதம் சொல்கிறபடினால் கற்பனைகளை கவனித்து கைக்கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்தில் காத்துக் கொள்வீர் என்று வேதம் சொல்கிறபடினாலே வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் உண்டானாலும் நாம் உறுதியாக கர்த்தரை பற்றிக் கொள்வதாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவ சமாதானம் உண்டாகும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று எழுதியிருக்கிறபடியால் என் வாழ்க்கையில உண்டான எந்த காரியங்களை குறித்தும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினால் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தை ஆட்கொள்ளும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று எழுதியிருக்கிறதுனாலே எப்பொழுதும் ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தை ஆட்கொள்ளும். நன்மை செய்வதற்கோ சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதுனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் நன்மை செய்வர்களாக காணப்பட வேண்டும். பாருங்கள், நம்முடைய கர்த்தரும் எங்க நன்மை செய்கிறாராகவே சுற்றித் இருந்தார். அவர் ஒருபோதும் யாருக்கும் தீமை செய்யவில்லை. நம்முடைய கர்த்தர் ஜீவித்த நாட்கள் எல்லாம் தேவனுடைய பெரிய நாமத்து சோதனை உண்டாவதாக அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. எடுத்துள்ள இந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்துல தேவனுடைய பெரிய நாமத்து சோதனை உண்டாவதாக 10:38 எடுத்து வாசிக்கலாம். தேவனுடைய பெரிய நாமத்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தர் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் இருந்தார். அவர் ஒருபோது ஒரு மனுஷனுக்கும் தீமை செய்யவில்லை. தீமையான எண்ணங்களை அவர் கொண்டிருக்கவும் இல்லை. அந்த மாதிரியை தேவன் அவருக்கு காண்பித்திருக்கிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நன்மை செய்வர்களாகவே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தீமை செய்யாதவர்களாகவே காணப்பட வேண்டும். தேவனுடைய பெரிய நாமத்து சோதனை உண்டாவதாக. ஆம், நன்மை செய்வர்களுக்கு சமாதானம் உண்டு. எந்த மனுஷன் தீமை செய்கிறானோ அவனுக்கு சமாதானம் இல்லை என்றே வேதத்தின் மூலம் அறிகிறோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அடுத்து சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே சாந்த குணமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்து சோதனை உண்டாவதாக. ஆம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது என்று அப்போஸ்தலர் சொல்கிறார். தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் ஆழ்வதற்கு இவ்விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவ சமாதானம் இவ்விதமாக நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 57ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக தீர்க்கர் மூலமாய் சொல்லப்பட்டதாக வாசிக்கலாம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்கிறார் என்று எழுதப்பட்டதாக வாசித்தோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. எந்த ஒரு மனுஷன் துன்மார்க்கமாக நடக்கிறானோ, தேவனுடைய வழியை விட்டு விலகி நடக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒருபோதும் சமாதானத்தை அடைந்து கொள்ள முடியாது என்று நாம் பார்க்கிறோம்.
எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சமாதானத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவன் கலக்கமடைவனாகவும் கலங்கிறவனாகவும் தவிக்கிறவனாகவும் சஞ்சலம் நிறைந்தவனுமாகவே காணப்படுவான். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடினாலே எழுதப்பட்டிருக்கு மிஞ்சி எண்ணாமல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் அருளிய வேதத்தின்படி ஜீவித்து தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை அடையும்படியாக தேவன் புதிய எருசலேமாக இந்த கடைசி காலங்களிலே நம்ம அழைத்திருக்கிறார். ஆனபடினாலே இதை மனதில் கொண்டு எந்தெந்த காரியங்களை நாம் கை கொண்டால் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் என்று வேதம் சொல்லிட்டோ அவ்விதமாக நீங்களும் தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வேதத்தை கை கொண்டு அந்த சமாதானத்தால் நிரப்பப்பட்டுள்ளா இருக்க ஜாக்கிரதை படுவீர்களாக.
ஏறவா தேவன் நாமே ஆசீர்வதிப்பாராக.